இந்த ஜூன் மந்த்துக்குள்ளே உங்களோட டெஸ்டினி என்னவா இருக்கும், நீங்கள் எங்கே போய் லேண்ட் ஆக போகிறீங்க, எங்கே ரீச் ஆக போகிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க நீங்கள் ஆவலாக இருக்கீங்களா? அப்படின்னா வாங்க நம்மளோட டிவைன் 369 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பட் அதுக்கு முன்னாடி நான் உங்கள் லக்ஷ்மி, உங்கள் ஃபேவரட் டேரோ ரைடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர், வைக்கி கிராண்ட் மாஸ்டர். நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட்டில் உங்களுடைய ஃபீட்பேக்கை டைப் பண்ணுங்கள். நான் அதை தெரிஞ்சுக்கிறேன். இந்த ரீடிங் எப்படி ரெசனேட் ஆகுது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், நம்ம ஜூன் மந்த்துக்குள்ளே நீங்கள் எந்த மாதிரியான டெஸ்டினியில் நீங்கள் ரீச் ஆக போகிறீங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஏற்கனவே நீங்கள் ரொம்ப பேஷனாக இருக்கீங்க, ரொம்ப க்ரியேட்டிவிட்டியாக இருக்கிறீங்க, ஒரு நியூ பிகினிங் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இதுக்குள்ளே என்ட்ராக போகிறீங்க. பட் அதுக்கு உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நீங்கள் பிரேக்கப் ஆகி வெளில வரீங்க. எஸ், யூ ஆர் பிரேக்கிங் த கம்ஃபர்ட் ஜோன் அண்ட் கம்மிங் அவுட். அந்த மாதிரி ஒரு ஜோன்லேருந்து நீங்கள் வெளியில் வந்து கரெக்டாக ஒரு டைமுக்கேற்ற ஒரு பிளான் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க. பிளான் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் உங்களோட ஒவ்வொரு டிசிஷனும் ரொம்ப கிளியராக நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க. எடுத்து வச்சா நீங்கள் மூவ் ஆன் ஆகிறீங்க. அந்த டெசிஷன் எடுத்து வைக்கிறதுக்கு, அதை ரீச் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாஸை அழகாக ப்ராப்பராக ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி ஒரு அழகாக பிளான் பண்ணி நீங்கள் மூவ் ஆன் ஆகிறத நான் இங்கே பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கோல்ஸை ரீச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கிடைக்கிற அத்தனை ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அலைன்மெண்ட்டுக்குள்ளே வரதை நான் பார்க்குறேன். அலைன்மெண்ட் ஆகி வர்றதை நீங்கள் அழகாக அதை அப்சர்வ் பண்ணி அதை எடுத்துக்கிட்டு, நான் சொன்னேன் இல்லையா ஏற்கனவே, நீங்கள் அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வர்றது மூலமாக ஆக்ஷன்ஸ் எடுக்கிறது மூலமாக நீங்கள் ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட அந்த கோல்ஸ் ரீச் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்னதுன்னா, நீங்கள் யாரையும் ஜட்ஜ் பண்ணாதீங்க. அண்ட் ஒன் மோர் திங், ஜட்ஜ் பண்ணாமல் கொஞ்சம் வேர்ட்ஸ், உங்களோட கம்யூனிகேஷனை மட்டும் கொஞ்சம் இதுக்கு முன்னாடி பண்ணுற மாதிரி இல்லாமல் இதை கொஞ்சம் பெட்டர் வெர்ஷனாக நீங்கள் கம்யூனிகேட் பண்ணினீங்கன்னா டெஃபினட்டாக உங்கள் லைஃப்பில் ஒரு ஹாப்பியான, ஹார்மோனியஸான, ஒரு என்ஜாயபிளான ரிலேஷன்ஷிப் சரி, கெரியர் வைஸாக சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு சூப்பர்பான அபண்டன்ஸான ஒரு எனர்ஜியில் நீங்கள் போகிறத நான் இங்கே பார்க்குறேன். இது 1111 அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பர் கண்டிப்பாக பார்ப்பாங்க. அண்ட் 222 இந்த ரெண்டு நம்பர்ஸும் பார்ப்பீங்க. ஸோ நீங்கள் பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. அவ்வளோதான். அந்த மாதம்